வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழ்ல இருந்து ரீசெண்டாக வெளிவந்திருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி தான் ஜாக்கி. ஒரு பக்கா ரூரல் செட்டில் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. கெடா சண்டை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட ஸ்டோரி நகருது. இந்த படத்தில் யுவன் கிருஷ்ணா, ரிதன் கிருஷ்ணாஸ் மற்றும் அம்மு அபிராமி அண்ட் கேபி யோகின்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இதோட சிம்பிளான கதை என்னன்னா, மதில் நடக்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு சண்டை தான் கிடா சண்டை. ஸோ அந்த கிடா சண்டையிலோடைய ஸ்டோரி தான் இது. இதில் வந்து ராமர் அப்படிங்கிற ஒருத்தர், ஸோ அவருடைய கெடாயும், ஸோ கார்த்தி அப்படிங்கிற ஒருத்தர், இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் இருக்கும் இந்த கிடா சண்டைனால. இந்த சண்டையில் கார்த்தியோட கிடா தோத்து போயிடும். அதனால அவமானத்தில் இவங்களுடைய அந்த ஈகோனால ஒரு பெரிய பகையே உண்டாகுது. இதுக்கப்புறம் கடைசியில் என்னாச்சு, யார் அடிச்சு செத்தா அப்படின்றதான் படத்தோட கதை. அண்ட் படம் ஓவராலாக பார்க்கறதுக்குமே செம்மையாக இருக்கும். ஸோ கிடா சண்டையை செம்மையாக மேக் பண்ணி எடுத்திருப்பாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். படத்தோட பெரிய பிளேஸே அதுதாங்க. ஸோ சிஜேயும் இல்லாமல் ரொம்ப ராவாக அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ உதயகுமாரோட கேமரா ஒர்க்கும் நல்லா இருந்தது. அண்ட் குறிப்பாக இந்த படத்தில் இருக்க அந்த ஆடுகளம் மாதிரியான வைப் வந்து உண்மையிலேயே பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தது. ஆடுகளம் பார்க்கறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஓவரால் இந்த படம் வந்து ஒரு வாட்சபிள் மூவி தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிடா சண்டை அப்படிங்கிறது ஒரு புது கான்செப்ட். நான் இந்த படத்தை அந்தளவுக்கு பெருசாக பார்க்கல. ஸோ இந்த படத்தில் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரைமரி ரெண்டெல்லாம் இந்த படம் அவ்வளோபிளாக இருக்குது. அந்த இந்த படத்துக்கு எஸ்ஆர்எஸ் லிங்க்ஸ் 5க்கு 3 கொடுக்கலாம்.